எனது குப்பை எனது பொறுப்பு. மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கொடுத்தால் மக்கள் அங்கு கொட்டி வைத்த குப்பையில யாராவது நெருப்பு வைத்து விடுவார்கள். அங்கு புகை வரும். அந்த புகையிலே மாசு கிளம்பும். அந்த மாசு கிளம்பக்கூடிய புகையை சுவாசித்தால் கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் எல்லாம் வரும். அந்த பகுதியிலே மண் பால்படும், நீர் ஆதாரம் கெட்டு போகும். அங்கு மட்டுமா கெட்டு போகும்? மாஸ்கள் மற்றும் மாதவிடாய் காலங்களிலே பயன்படுத்தக்கூடிய துணிகள் இவற்றையெல்லாம் தனியாக பிரித்து சிகப்பு வண்ண கூடைகளிலே வழங்க வேண்டும். அப்படி ரீசார்ஜ் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்னணு சாதனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரி கெட்டு போனால், பயனற்று போனால் அவற்றை தூக்கி குப்பையிலே போடுகிறோம். அவையெல்லாம் மண்ணுக்குள் போனால் இந்த மண்ணிலே எவ்வளவு பெரிய கேடு ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிடைக்க வேண்டும். நீங்கள் சுவாசித்த இந்த காற்று, இந்த சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிலத்தடி நீர் கெட்டு போய்விட்டது. அதனால் இன்றைக்கு காசு கொடுத்து தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாயிருக்கின்றோம். அப்படி காசு கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய குடிநீரிலே இயற்கை முறையிலே இருக்கக்கூடிய தாதுக்கள், சத்துக்கள் அகற்றப்படுகின்றன. அவற்றை குடிப்பதால் உடல் நலத்திற்கு கேடுகள் விளைகின்றன என்று ஒரு சாரார் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல இன்றைக்கு சுகாதாரமான காற்றை சில நகரங்களில் காசுக்கு விற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக்சிஜன் தான் மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஆதாரத்துக்கான மிகப்பெரிய சக்தி. அது கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மரம் அவ்வளவு ஆக்சிஜன் உருவாக்கி தருது, அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு அது கிரகிச்சு ஆக்சிஜன் கொடுக்குது. இப்படி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில் மிக முக்கியமான பங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை கையாளுவதில் இந்த கோட்டத்து மக்கள் மிகவும் திறம்பட செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. மாடியிலே அந்த டேங்க் பக்கத்தில் மழை நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது மாடி வீடாக இருக்கிறது, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கு வியாதி வராது என்று நினைத்தால் அது மிகவும் தவறு. மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே மோசமான ஒரு காய்ச்சலை, டெங்கு காய்ச்சலை, உயிர் வரைக்கும் அந்த டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசுவை அந்த சுத்தமான தண்ணீரிலே துண்ணீரில் தான் அது உருவாகிறது. அங்கு உருவாகக்கூடிய அந்த கொசு இங்கு இருக்கவர்களை மட்டும் கடிக்காது, பறந்து சென்று அந்த மூலையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவர்களை கடிக்கும். எதற்காக நீ சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் சுத்தமாகத்தான் இருக்கிறோம், எங்கள் வீட்டை நாங்கள் சுத்தமாகத்தான் வைத்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட நம் தெரு, நம்முடைய கோட்டம், நம்முடைய மாநகரம் என்று அனைத்தும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால்தான் நாம் அனைவருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வை துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.